1993ஆம் ஆண்டு ஜூனியர் விகடன் வார இதழில் மதன் எழுதி வெளியான வந்தார்கள் வென்றார்கள் என்ற சரித்திர கதை. இதில் முதல் அத்தியாயமாக மங்கோலிய கொடுங்கோல் மன்னன் தைமூரை பற்றி பார்ப்போம். ஆண்டியானாலும் அரசனானாலும் இந்தியாவிற்குள் நுழைய வேண்டுமென்றால் பெண்ணை முட்டி நிற்கும் இமயமலையையும் இல்லை என்றால் பெரும் வெள்ளம் செல்லும் ஆழமான சிந்து நதியையும் கடக்க வேண்டும். இது இயற்கை இந்தியாவிற்கு அமைத்து கொடுத்த மிகப்பெரிய அரண். இந்தியாவிற்குள் இந்த அரண்களை தாண்டி கம்பீரமாக நுழைந்தவர்களில் கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் உட்பட மிக சிலர் மட்டுமே. கிபி 1221ஆம் ஆண்டு மங்கோலிய மன்னன் செங்கிஸ்கான் மிக பெரும் படையுடன் சிந்து நதி கரை வரை வந்து நின்றான். இந்தியா செல்லலாமா பாரசீகம் செல்லலாமா என்ற சிந்தனையுடன் நிற்க வட இந்தியாவை அங்கும் இங்குமாக ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களை பீதியடைய வைத்தது. செங்கிஸ்கான் பார்வை பாரசீகம் பக்கம் திரும்பியது. இந்தியா போர் பாதிப்பிலிருந்து தப்பியது. அதன் பிறகு 1398ஆம் ஆண்டு மங்கோலிய பரம்பரையில் வந்த கொடுங்கோல் மன்னன் தைமூர் மத்திய ஆசியாவிலிருந்து ஒரு பெரும் படையுடன் கிளம்பி ஆப்கானிஸ்தானை தாண்டி இந்தியா வந்து சேர்ந்தான். சிந்து நதியை கடப்பது தைமூருக்கு ஒரு பெரும் பொருட்டாக இல்லை. படகுகளை வரிசையை கட்டி பாலமாக அமைத்து கன நேரத்தில் சிந்து நதியை கடந்து டெல்லியை நோக்கி முன்னேறினான். தைமூர் இந்தியாவில் இருந்தது 6 மாதங்கள் தான் என்றாலும் பிற்காலத்தில் மொகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவில் அமைய அடிகோலியவன் தைமூர் தான். துருக்கிய மங்கோலிய இனத்தைச் சேர்ந்த தைமூரின் தலைநகர் சாமர்கண்ட். சாமர்கண்டிலிருந்து கிளம்பிய தைமூரின் படை முதலில் சூறையாடியது பாக்தாத் நகரை, பிறகு பாரசீகம். பாரசீகத்தை துவம்சம் செய்தது தைமூரின் படை. பாரசீகத்தில் தைமூரின் படைகளால் சூறையிடப்பட்ட தலைகள் சுமார் 70,000 என்கிறார்கள். அதன் பிறகு ரஷ்யா மாஸ்கோவை சூறையாடிவிட்டு சில காலம் ஓய்வு. அடுத்து இந்தியாவை நோக்கி தைமூரின் படை கிளம்பியது. அதற்கு காரணம் அவன் புகழ்பெற்ற டில்லி நகரை பற்றி கேள்விப்பட்டிருந்ததுதான். 1398ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி பறவை கூட ஈடு கொடுக்க முடியாத வேகத்துடன் தைமூரின் படை இந்தியாவிற்குள் நுழைந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி வந்தவுடன் வட இந்தியா பீதியில் ஆழ்ந்தது. டில்லியை ஆண்ட பழமைந்த சுல்தான் பர்ஷா துக்ளக் இறந்து 10 ஆண்டுகள் ஆனது. கோஷ்டி சண்டையிட்டு பொம்மை அரசர்கள் இருவர் டெல்லியை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு கோஷ்டியின் தலைவன் மல்லுகான் இக்பால் கை ஓங்கியிருந்தது. அவனது உதவியுடன் டெல்லி அரியணை ஏறினான் முகமது ஷா. அவன் பதவியேற்ற வேளையில் தைமூரின் படை டெல்லி நோக்கி வரும் செய்தியும் வந்து சேர்ந்தது. வந்தால் வரட்டுமே, ஒரு நொண்டி மன்னனுக்கு பயப்படுவது, அவனை தோற்கடித்தால் நீங்கள் தான் உலக சாம்பியன் என உசுப்பேத்தினான் மல்லுகான் இக்பால். வருபவன் யார் என்று தெரியாமல் போருக்கு தயாரானான் முகமது ஷா. இளம் வயதில் போர்க்களத்தில் ஒரு அம்பு தொடையில் பாய்ந்து பாதிப்படைந்ததில் தைமூரின் ஒரு கால் விந்தி விந்தி நடப்பான். நொண்டி தைமூர் என்ற பெயர் இருப்பது எனக்கு தெரியும், இதுவரை என்னை யாரும் அப்படி கூப்பிட்டதில்லை என நக்கல் சிரிப்பு சிரிப்பானாம் தைமூர். சிந்து நதியை கடந்த தைமூரின் படை மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் பஞ்சாபை சூறையாடி வெறியாட்டம் கொண்டது. சுமார் 1,00,000 பேர் தைமூரின் அடிமைகளாக பிடிபட்டனர். அவர்களை கட்டி கூடவே தைமூரின் படை இழுத்து சென்றது. இரத்த வாடையுடன் டில்லி நகர் எல்லையில் 90,000 பேர் கொண்ட படையுடன் முகாமிட்டது. டில்லியை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் தைமூர். அப்போது அவனது படை தளபதிகள் தைமூரிடம் போர்க்களத்தில் இறங்கும் இவ்வேளையில் இந்த இந்திய அடிமைகளை நம் கூட வைத்திருப்பது ஆபத்து என கூற, இவர்களை தீர்த்து கட்டுவதில் நேரத்தை செலவிட வேண்டாம், பிரச்சனையை தீர்க்க வேறு வழி செய்கிறேன் என்று சில 100 அடிமைகளை கொண்டு வரச் செய்தான் தைமூர். அப்படி கொண்டு வரப்பட்ட அடிமைகளை மாட்களை கொண்டு துண்டு துண்டாக வெட்டி ஏதேனும் வாலாட்டினால் உங்களுக்கும் இதே கைதான் என்று எச்சரித்தான். இதை பார்த்த அடிமைகள் கதிகலங்கினர். இருந்தாலும் விதி விடுமா? டில்லி சுல்தானின் போர் வியூகங்களை தெரிந்து கொள்ள தனது தளபதிகளுடன் கிளம்பினான் தைமூர். இதை எப்படியே தெரிந்து கொண்ட மல்லுகான் திடீரென கோட்டையிலிருந்து ஒரு பெரும்படையுடன் வந்து தைமூரை விரட்டி அடிக்க முகம் சிவந்து போனான் தைமூர். திரும்பி பாசறைக்கு வந்த தைமூரை பேரணியாக பிடித்து வைத்திருந்த அடிமைகள் தங்கள் நிலை மறந்து சிரிக்க, அவர்களை திரும்பி பார்த்த தைமூர் இவர்களில் ஒருவர் கூட உயிருடன் இருக்கக்கூடாது என கர்ச்சிக்க, அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்களின் மொத்த தலையும் தரையில் உருண்டது. ஒட்டுமொத்தமாக இவர்களை வெட்டி சாய்த்தாலும் தைமூருக்கு ஒரு கவலை இருந்தது. இமயமலை சிந்து நதியை கடந்தாலும் இந்திய மன்னர்களுக்கே உரித்தான யானைப்படைதான் என்பதும் அவை ஒரு கட்டுப்பாட்டுடன் போர் புரியும் தன்மை கொண்டவை என்பதும் தான். யானையை பார்த்திராத மன்னர்களுக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியது அது. இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள தயாரானான் தைமூர். 1398 டிசம்பர் 17ஆம் தேதி டில்லி முகமது ஷாவின் கோட்டை கதவு போரிட தயாராக திறந்தது. உயர்த்தி பிடித்த வாள்
கேடயத்துடன் 10,000 குதிரை வீரர்கள் அணிவகுத்தனர். தொடர்ந்து 40,000 காலாட்படை, பிறகு தரையெதிர யானைப்படைகள். இவ்வளவு பெரிய உடம்புடன் இவ்வளவு வேகமாக முன்னேறுமா என்று வியந்து போனான் தைமூர். பிறகு அவன் தீட்டிய போர் வியூகங்கள் அமுல்படுத்தப்பட்டன. தைமூரின் குதிரை வீரர்கள் மின்னல் வேகத்தில் சுல்தான் படைக்கில் புகுந்தார்கள். அவர்கள் வீசிய கதையில் பதிக்கப்பட்டிருந்த முட்களால் யானைகள் வழி தாங்காமல் பிளிரி அடித்து சிதறி ஓடியது. அதை மீறி வந்த யானைகளை தைமூரின் படை வீரர்கள் தோண்டி வைத்திருந்த படுகொலியில் விழுந்தது. அதில் இருந்த ஈட்டிகள் யானைகளை பதம் பார்த்தது. நிலைகுலிந்து போனது யானைப்படை. இந்நிலையில் கவனம் சிதறிய சுல்தானின் படை வீரர்களை வெட்டி சாய்த்தது தைமூரின் படை வீரர்கள். அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருபுறமும் ஒட்டகமும் எருமைகளும் அணிவகுக்கப்பட்டு எருமைகளின் முதுகில் வைக்கோல் மூட்டை கட்டப்பட்டு சுல்தானின் படையை நோக்கி விரட்டப்பட்டன. அந்த வைக்கோல் மூட்டைகளுக்கு தீ வைத்துவிட்டு மங்கோலிய படைகள் பின்தங்கின. திடீரென கிளம்பிய நெருப்பு இதை கண்ட சுல்தானின் யானைப்படைகள் பிளிரி ஓடி தங்கள் படை வீரர்களையே தாக்கியது. இந்த நேரத்தில் தைமூரின் வீரர்கள் புகுந்து விளையாடினார்கள். இவர்களின் வெறியாட்டத்தில் பல நூறு தலைகள் பறந்தன. ஒரே நாள் சூரியன் மறைவதற்குள் போர் முடிவுக்கு வந்தது. தைமூரின் வெற்றிப்படை நடுங்கிக் கொண்டிருந்த டில்லிக்குள் வெற்றி ஆர்வாரத்துடன் நுழைந்தது. இவ்வளவு இரத்த வெறி பிடித்த தைமூருக்கு இடையூறு செய்பவர்களுக்கு இரக்கம் காட்டுவதோ எதிரிகளை ஏனாதானோ என்று விடுவதோ பிடிக்காத ஒன்று. தைமூரின் ஃபார்முலா தலைவேறு முண்டவேறாக இருந்தால்தான் பிரச்சனை இல்லா எதிரி. எதிர்த்து நிற்பவர்களை தீர்த்து கட்டுவதை வேகமாக முடிக்க வேண்டும் என்பது தைமூரின் கொள்கை. யாரும் சோம்பலாக இருக்கக்கூடாது. கூட்டுறவாக செயல்பட்டு காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பான். டில்லி வீதிகளில் இடியோசை என தைமூரின் குதிரைப்படையின் குழம்பு சத்தங்களுடன் ஆர்ப்பரித்து அரண்மனைக்கு சென்றது படை. டில்லி மக்கள் பீதியில் ஆழ்ந்தனர். பிரிந்துண்ட வேங்கையான தைமூரின் முகத்தில் மலர்ச்சி. தைமூர் குதிரைக்கு பின்னால் அணிவகுத்து வந்தது படைகள். சுல்தானின் அரண்மனைக்குள் நேராக சென்று சிம்மாசனத்தில் அமர்ந்தான் தைமூர். அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், செல்வந்தர்கள், ஊர் பெரியவர்கள், வர்த்தகர்கள் என அனைவரும் தைமூரின் முன் மண்டியிட்டார்கள். வந்தவர்கள் யார் என விளக்கி கூற வந்தவர்கள் வைரம் வைடூரியங்களை தங்க ஆபரணங்களையும் தைமூரின் காலடியில் குவித்து பச்சையாக உயிர்ப்பிச்சை கேட்டனர். இவர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்ட தைமூர் ஓரிடத்தில் அமரும் பழக்கம் இல்லாதவன். கூடாரங்களை அரண்மனையாக அமைத்து தங்கும் பழக்கமுடையவன். பிறகு டில்லிக்கு அருகே உள்ள குதுப்பினாரை காண கிளம்பினான் தைமூர். குதுப்பினாரை ஒட்டி 1193ஆம் ஆண்டு குத்புதீன் ஐபக் கட்டிய மசூதி இந்தியாவில் கட்டிய முதல் மசூதி எனப்படுகிறது. மசூதியை சுற்றி பார்த்த தைமூர் இந்திய கட்டிடக் கலைஞர்கள் பொற்கொள்ளரைகளைப் போல் நுணுக்கமான வேலைப்பாடுகளை செய்கிறார்கள் என வியந்து போனான். இவ்வேளையில் தைமூரிடம் மண்டியிட்ட சில செல்வந்தர்கள் டில்லியை விட்டு பொக்கிசங்களுடன் தப்பிச் செல்ல டில்லியை காவல் காத்திருந்த தைமூரின் படைவீரர்களை கொன்றதாக தகவல் வர டில்லியை தரைமாட்டமாக கட்டளையிட்டான் தைமூர். அடுத்த 10 நாட்கள் டில்லியை சுற்றி சூறையாடியது தைமூரின் படைகள். வெட்டப்பட்ட தலைகளும் உடல்களும் குவிந்தன. சாமானியன் முதல் பெரும் செல்வந்தர்கள் வரை யாரையும் விட்டு வைக்கவில்லை. வெட்டி சாய்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 லட்சம் பேர். மகிழ்ச்சியுடன் சூறையாடிய படைகள் டில்லியை தீ வைத்து கொளுத்தியது. பிரமாண்டமாக சூழ்ந்த புகை மண்டலத்தில் சுடுகாடாக மாறிப்போனது டில்லி. ஆயிரக்கணக்கான கைதிகளை தைமூரின் முன் கொண்டு நிறுத்தினார்கள் படை வீரர்கள். இவர்களில் சிற்பிகள், ஓவியர்கள், கட்டிடக் கலைஞர்கள் என தனியாக ஒதுக்குங்கள். நாம் கைப்பற்றிய யானைகளுடன் நமது ஊருக்கு செல்ல வேண்டும் என கட்டளையிட்டான். மீதம் இருப்பவர்களின் தலைகளை சீவிடுங்கள் என கர்ஜித்தான் தைமூர். யானை மீதும் ஒட்டகங்கள் மீதும் ஏற்றப்பட்ட பொக்கிஷங்கள் டில்லியை விட்டு கிளம்பின. பறவை வேகத்தில் உள்ளே நுழைந்த தைமூரின் படைகள் கைப்பற்றப்பட்ட பொக்கிஷங்களுடன் நத்தையாக ஊர்ந்து சென்றன என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். தைமூர் வெளியேறிய 2 மாதங்கள் வரை ஆட்கள் நடமாட்டமின்றி வெட்டப்பட்ட உடல்கள் அப்புறப்படுத்தப்படாமல் ஊரே நாறிப்போனது. வல்லூர்களும் காகங்களும் வட்டமிட்டன. இரவில் நரிகள் ஊளையிட்டன. கழுதை புலிகள் சத்தமும் கேட்டது என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். போகும் வழியில் யமுனை ஆற்றை கடந்து மீரட் நகரை சூறையாடி அதனைத் தொடர்ந்து லாகூரையும் சூறையாடி சிந்து நதியை கடந்து சாமர்கண்ட் கிளம்பினான் தைமூர். சாமர்கண்ட் காடுகளில் கூடாரங்கள் அமைத்து இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட கலைஞர்களை தங்க வைத்தான். 2 ஆண்டுகளுக்கு பிறகு துருக்கியில் புகுந்து சுல்தான் 2ஆம் பயோசித்தை வெற்றி கண்டான் தைமூர். அங்கும் ஒரு இரத்த ஆறு ஓடியது. சுல்தானை இரும்பு கூண்டில் அடைத்து சித்திரவதை செய்து சாகடித்தனர் தைமூரின் படைத்தளபதிகள். கொலைவெறி பிடித்த கொடுங்கோளர்களின் சாவும் கொடூரமாகத்தான் இருக்கும் என எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் பொய்யாகி போனது தைமூரின் முடிவில். சீனாவை கைப்பற்ற திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த தைமூர் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டு 1405ஆம் ஆண்டு படுக்கையில் இருந்து இறந்து போனான். இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட கட்டிடக் கலைஞர்களை கொண்டு சாமர்கண்டில் கட்டப்பட்டது தைமூரின் கல்லறை. டில்லியை சூறையாடிய தைமூருக்கு சமாதி கட்டியது என்னவோ இந்தியர்கள்தான் என சமாதானம் கொள்ள வேண்டியதுதான்.